உலகம் யாவையும் தாமுளவாக்களம் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையான் அவன் தலைவன் அன்னவர்க்கே சரண் நாங்களே எனும் கம்பராமாயணத்தின் கடவுள் வாழ்த்தை முன்வைத்து இந்த இளைஞர்களுக்கான ஆன்மீகம் என்கிற உரை தொடரை ஆரம்பம் செய்கிறேன். முதல்ல ஒரு கேள்வி ஒன்று வரும், அதென்ன இளைஞர்களுக்கான ஆன்மீகம்? இளைஞர்களுக்கான ஆன்மீகம் அப்படின்னு ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்கா? அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டா? இல்லைன்னா அது ஒரு தனி பிரிவா? ஆன்மீகத்தில் பல பிரிவுகள் இருக்குதா? அதில் ஒரு தனி பிரிவு தான் இந்த இளைஞர்களுக்கான ஆன்மீகமா அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக வருது. அதை நான் சொல்லியே தான் ஆரம்பிக்கணும் இந்த விஷயத்தை. ஆன்மீகம் என்பது ஒரு பொது உடைமை, அது அனைவருக்குமானது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, ஏன் ஒரு ஆண் முதல் பெண் வரை, ஏன் மனிதன் முதல் விலங்கு பறவை பூச்சி புழு வரை, ஏன் உடலை வைத்துக்கொண்டு இருக்கிற உயிருள்ள அதாவது உடலை வைத்துக்கொண்டு இருக்கிற உயிருள்ள ஜீவன்கள் முதல் உடலில்லாமல் அலைகிற ஜீவன்கள் வரை, ஏன் ஜீவன்கள் முதல் ஜீவனில்லாமல் இருக்கிற கல், மண், மலை, தண்ணி, காற்று, ஆகாயம், அந்த மாதிரியான விஷயங்கள் வரை, அண்ட சராசரம் வரைக்கும் அனைத்திற்கும் தேவையான ஒரு பொது உடைமை தான் ஆன்மீகம் என்பது. சரி, அப்புறம் அதில் இளைஞர்களுக்கான ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா என்ன? நான் ஒரு சின்ன அலசலை செய்கிறேன். அந்த அலசலுக்கு மாற்று கருத்து இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு சின்ன அலசலை செய்து இந்த இளைஞர்களுக்கான ஆன்மீகம் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஜஸ்டிஃபிகேஷன் நான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அண்ட சராசரத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களையும் எடுத்து பார்த்து எதெல்லாம் இறைவன் படைத்தது போல் அப்படியே இயற்கையாகவே இருக்கின்றன என்று ஒரு சின்ன பார்வை. அண்ட சராசரத்தில் அனைத்தும் இயற்கையாகத்தான் இருக்கின்றன. நாம் அண்ட சராசரத்தில் என்ன போய் பார்க்காத வரைக்கும் அனைத்தும் இயற்கையாக இருக்குது அப்படின்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாம். பூமிக்கு வரலாம். பூமியில் மலை, காற்று, ஆகாயம், தண்ணி இதெல்லாம் வந்துட்டு இயற்கையாக தான் இருக்குது. சரி, ஜீவன்களுக்கு வரலாம். ஜீவன்களில் ஆவியாக அலைவது அனைத்தும் இயற்கையாகத்தான் ஆவியாக அலைஞ்சிட்டு இருக்குது. இப்போ உடலுள்ள ஜீவன்களுக்கு வரலாம். அதில் அந்த விலங்குகள், பறவைகள், பூச்சி புழுக்கள் அதெல்லாம் இயற்கையாகத்தான் இருக்கின்றன. இப்போ மனுஷனுக்கு வரலாம். மனுஷனும் இயற்கையாகத்தான் இருக்கிறான். ஆனால் இந்த சமுதாயத்தில் இந்த கடந்த 1.6 மில்லியன் இயர்ஸ் அந்த மனிதன் 1.6 மில்லியன் வருடங்களில் இந்த மனிதன் இந்த சமுதாயத்தில் கொட்டி போட்டு இருக்கிற குப்பைகள் இயற்கைக்கு மாறாக எதனமோ செஞ்சு வச்சிருக்கிறதுனால ஒரு குழந்தை பிறந்து அந்த குப்பைகளுக்குள் வரும் பொழுது அந்த குழந்தையுடைய இயற்கைத்தன்மை பாதிக்கப்படுகிறதோ என்பதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கலாம். 0 முதல் அவன் ஒரு 60 வயது வரை வாழ்கிறான் என்றால் இந்த லைஃப் ஸ்பேனில் அவனுடைய அந்த இயற்கைத்தன்மை எந்த இடத்துல மாறுது அப்படிங்கிற இன்னொரு அலசல். குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையின் புறமும் அகமும் சுத்தமாகத்தான் இருக்கிறது, இயற்கையாகத்தான் இருக்கிறது. ஒரு 2 வயசு 3 வயசு வந்தவுடனே புறத்தில் செயற்கை சேர ஆரம்பிக்கிறது. குழந்தையை எப்போ நம்ம வந்துட்டு அலங்கரிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே வந்துட்டு அதில் செயற்கை சேர ஆரம்பிச்சிருச்சு. புறத்தில் இருக்கிற இயற்கை மாறி போகிறது. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. பட் அதை பற்றியான அலசல் இப்போ வேண்டாம். புறத்தில் செயற்கை 2-3 வயதிலேயே கொஞ்சம் தீவிரமடைந்து அது வாழ்க்கை முழுவதும் செல்கிறது. அது ஒரு விஷயம். இந்த அகம் இருக்கிறதே, குழந்தைக்கு அகம் கெட்டு போகிறதுக்கு வருஷங்கள் நிறைய ஆகுது. அதுதான் கடவுளுடைய ஸ்ட்ரென்த். அந்த இடத்துல நம்ம குப்பைகள் இந்த சமுதாயத்தில் எவ்வளவு கொட்டி போட்டிருந்தாலும் அந்த அகம், குழந்தை எப்போ பொய் சொல்ல ஆரம்பிக்குதோ, பொய்யை முதல்ல எப்போ கற்றுக் கொடுக்குதோ அது வரைக்கும் குழந்தை மிகவும் புனிதத்தன்மையோடு இயற்கையாகத்தான் இருக்கிறது. ஸோ அந்த குழந்தை பயணப்பட்டு சென்று கொண்டே இருக்கிறது. பள்ளி பருவத்திலெல்லாம் குழந்தைக்கு என்ன தெரிய போகிறது? அதற்கு மிட்டாய் தான் வேண்டும், அப்பாவிடம் அடி வாங்கி விடக்கூடாது, கணக்கு வாத்தியாரிடம் திட்டு வாங்கி விடக்கூடாது. இதுதான் குழந்தைக்கு வந்துட்டு இருக்குமே தவிர அதற்கு மிகப்பெரிய வஞ்சகமோ சூழ்ச்சியோ அதெல்லாம் வந்துட்டு குழந்தைக்கு இருக்காது. பள்ளி பருவத்தை எல்லாம் கடந்து முடித்து அப்படியே வரும்பொழுது நான் அந்த 16 வயது முதல் 20 வயது வரை உள்ள அந்த பருவத்தை நான் பார்க்கிறேன். 20 வயதை கடந்த பிறகு
மனிதன் சமுதாயத்திற்குள் காலை வைக்கும் பொழுது இவனை காலவாரி விட்டோம்னா எனக்கு அது வேலை கிடைச்சிடுமா, அவனுக்கு குழி தோணும்னா எனக்கு அந்த மேனேஜர் போஸ்ட் கிடைச்சிடுமா, இந்த உறவினர்களில் இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா அந்த சொத்து நமக்கு கிடைச்சிடுமா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு குறுக்கு வழிகள் என்ன, நான் இந்த மாதிரியான சொத்து சுகம் ஏசி பங்களா இதெல்லாம் நான் அடையணும்னா நான் என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த 20 வயது அதுக்கு பிறகு கல்லூரி பருவத்தை முடித்துவிட்டு அவன் எப்பொழுது சமுதாயத்திற்குள் காலடி எடுத்து வைக்கிறானோ அங்கிருந்து ஆரம்பித்து 30, 40, 50, 60 வயது வரை அந்த பயணம் செஞ்சு அந்த 60 வயசுல முத்தி போயிடுது. இன்னொரு விஷயம், அந்த 60 வயதில் அதையும் நான் கொஞ்சம் முத்து பார்க்குறேன். அந்த 60 வயது என்பது இன்னொரு திருப்புமுனை. இந்த 16 முதல் 20 வயது வரை ஒரு பெரிய திருப்புமுனை, அங்கிருந்து பயணம் சென்று 60 வயதில் இன்னொரு திருப்புமுனை ஆகும். இந்த இடைப்பட்ட காலத்தில் குப்பைகளுக்குள் மனிதன் பயணம் செய்து வருவான். அப்படி வரும்பொழுது அவனுக்கு ஒன்று ஞானம் கிடைக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த குப்பைகளுக்குள்ளேயே அவன் கிடந்து உழன்று கொண்டிருக்க வேண்டும். அந்த 60 வயதில் இந்த குப்பைகளுள் உழன்று வந்து கொண்டிருந்த மனிதனுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தில் அவனுடைய மனசில் ச போதுமப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அந்த 60 வயதிற்கு பின்பு மிச்சம் இருக்கிற அவனுடைய அந்த வாழ்க்கையை அவன் கடந்து செல்லும் பொழுது ஆன்மீகத்தில் ஒரு வெளிச்சம் கிடைக்கும். கடந்து சென்றுதான் ஆன்மீகத்தை அடைய வேண்டும் என்று ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அனுபவிச்சு அப்புறம் அந்த ஆன்மீக வெளிச்சத்தை பெறுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஞானம். அதுவும் உண்டு. இதையெல்லாம் அனுபவித்து எல்லா விஷயத்தையும் இல்லறம் கஷ்டம் அது எல்லாத்தையும் அனுபவிச்சு அதுக்கப்புறம் கிடைக்கிற ஞானம் அது வந்துட்டு ச போதுமப்பா அந்த சி அப்படின்னு வந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய வெளிச்சம். அது 60 வயது. அதை நான் பிறகு தொடலாம் அல்லது அதை அப்படியே ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இந்த இடம் இருக்கிறதே, ஒரு குழந்தை அந்த புறமும் அகமும் ஒழுங்காக இருந்து கொண்டிருந்த குழந்தை புறமும் அகமும் பாழ்பட்டு போய் அதற்குள் இயற்கைத்தன்மை மாறி ஒரு யூடர்ன் எடுத்து ஒரு 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 இந்த சமுதாயத்தில் இருக்கிற குப்பைகளை கற்றுக்கொள்ள இருக்கிற அந்த தருணத்தை நான் பார்க்கிறேன். அதுதான் இளைஞன் பருவம். அந்த இளைஞனுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லிவிடலாமா, ஆன்மீக கருத்துக்களை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாமா? அந்த 20 வயதிலிருந்து எப்படி இருந்தாலும் அவன் அந்த குப்பைகளுக்குள் சென்றுதான் ஆக வேண்டும். அப்போ கைத்தாங்களாக ஒரு சில ஊன்றுகோல்களை அவன் வைத்துக்கொண்டு நடக்கலாமா? நல்ல சில கொள்கைகளை அவன் கற்றுக்கொண்டு அவனுக்கு சில விஷயங்களை நம்மை கையை விரலை பிடிச்சிக்கிட்டு அவனை கூட்டிட்டு போகலாமா? இப்படி பாப்பா தம்பி, இப்படி வந்தேன்னா நீ 60 வயசுல நீ அதை கடந்து நீ தனியா வர்றதை விட இப்படி நீ வந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஞானம் வருமே அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாமா என்கிற ஒரு முனைப்பு தான் இந்த இளைஞர்களுக்கான ஆன்மீகம் என்கிற உரைத்தொடர். இதை சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த ஆன்மீகத்தை இளைஞர்களுக்கு சொல்வதற்கான அருகதை உனக்கு என்ன இருக்கிறது? இதுவும் ஒரு நல்ல அடுத்த கேள்வி. கண்டிப்பாக இந்த கேள்விக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 15 வருடங்களாக நான் ஒரு கல்லூரி பேராசிரியராக இருக்கிறேன். ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. பேராசிரியராக இருப்பதனால் இளைஞர்களுடன் ஒட்டி கொண்டிருக்க முடியும் என்று சொல்ல முடியாது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் சகல விதமான மாணவர்களை பார்த்து விட்டேன். மாணவர்களை ஒதுக்குவது கிடையாது. என்ன தவறு செய்தாலும் உச்சபட்சமான தவறுகள் செய்கிற மாணவர்களிடம் கூட நான் பேசி இருக்கிறேன். என்ன சிகரெட் குடிப்பான், சிகரெட் குடிக்கிற பையனை கூப்பிட்டு பேசி இருக்கிறேன். தண்ணி அடிக்கிற பையனை கூப்பிட்டு பேசி இருக்கிறேன். சமீபத்தில் ஒரு மாணவன் கஞ்சா அடித்து அதில் உச்சபட்சமாக சென்று மென்டல் ஆயிட்டான். அப்பொழுது அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அவனை கைவிட்டு போய்விட்டார்கள். அவனுடைய தாய் மட்டும்தான் வைத்து அவனை சரி செய்து இப்போ அவன் தெளிவாயிட்டான். அந்த பையனிடமும் அந்த நிலையிலும் நான் பேசியிருந்தேன். அவன் மென்டலாகி இருந்த சமயத்திலும் அவனிடம் சென்று நான் பேசியிருந்தேன். இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்துல சொதப்பி என்னென்னமோலம் பண்ணி வந்த அந்த பையன்கிட்டையும் அந்த பொண்ணுகிட்டையும் உட்கார்ந்து பேசி இருக்கிறேன். இந்த இளைஞர்களுக்கெல்லாம் என்ன வேண்டும்? அவை என்ன? இந்த சிகரெட்டு, தண்ணி, கஞ்சா இதெல்லாம் யார் கொடுத்தது? அதெல்லாம் பண்ணுறாங்களே இந்த இளைஞர்கள், அதை எப்படி அவனுக்கு அதை அவ்வளோ அட்ராக்ட் பண்ணுது? இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்குறேன். இளைஞர்களை நாம் சும்மா வந்து அவன் தப்பு பண்ணுறான்னு தூக்கி போட்டுறக்கூடாது.
அப்படி போடுபவர்கள் பொறுப்புள்ள பெரியவர்களாக இருக்கவும் முடியாது. இந்த இளைஞர்களிடம் நாம் என்ன பேசலாம் என்கிற முனைப்பு எனக்கு தொடக்கத்திலிருந்தே எனக்கு மண்டையில் இருந்துகிட்டே இருந்தது. அந்த ஒரு அலசலின் வெளிப்பாடு தான் இந்த அருகதையும் இந்த தகுதியும் என்று நான் நினைப்பதாக உணர்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் இதை கேளுங்க. இறைவனின் ஆசீர்வாதத்தோடு இளைஞர்களுக்கான ஆன்மீகம் என்கிற இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள். நன்றி.